எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பரோட்டாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூல் பரோட்டா. இது ஒரு ஸ்பெஷல் டைப். இதோட சேர்த்து தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான சிக்கன் சால்னா. இந்த காம்பினேஷனே அட்டகாசமாக இருக்க போகுது. ஸோ வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் சால்னா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக பட்டை, 7 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, சின்ன துண்டு கல்பாசி போடுங்க. எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்துக்கோங்க. உங்ககிட்ட பொட்டுக்கடலை இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 5 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். கசகசா சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கசகசா கிடைக்கலன்னா நீங்கள் சேர்க்காம அப்படியே கூட மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மசாலா பொருட்களை 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு. மசாலோட வாசனையும் நல்லா சூப்பராக வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறிடுச்சு. நெக்ஸ்ட் இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட 1/4 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காயை சேர்க்கிறேன். 5 சின்ன வெங்காயம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு. எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம சிக்கன் சால்னா பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறம் 1 பிரியாணி இலையை போடுங்க. நெக்ஸ்ட் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்து வதக்குங்க. வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்குங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்ல கலர் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் கீரி போடுங்க. அப்புறம் 4 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கினதை சேர்க்குறேன். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சிக்கன் பீசஸை சேர்த்து வதக்குங்க. இன்னைக்கு நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனோட பிங்க் கலர் சேஞ்ச் ஆனதும் அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேருங்க. மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆனதும் 3 கப் தண்ணி ஊற்றுறேன். மசாலா ஆட் பண்ணதும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கடாயை மூடி வச்சு 20 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் அருமையாக வெந்திருக்கு. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கின கொத்தமல்லியை போடுங்க. சிக்கன் சால்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
சிக்கன் சால்னாவை பரோட்டாவோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வித்தியாசமான கேரளா டிஷ் நூல் பரோட்டா செய்ய 2.25 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் நெய். நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் சேர்த்து பண்ணால் நல்லா சாஃப்டாக வரும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 2 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. ஒரு முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முட்டை வேண்டாம்னா நீங்கள் இன்னும் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் மாவை நல்லா பிசையணும். மேலே லேசாக எண்ணெய் தடவி 1 மணி நேரம் ஊறவிங்க. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். சப்பாத்தி கல்லில் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்படி எண்ணெய் தடவி செய்யும்போது பரோட்டா மாவு கல்லில் ஒட்டாமல் இருக்கும். நல்ல மெலிசாக திரட்டிக்கலாம். ஷேப் பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. நான் ஒரு பீட்சா கட்டர் வச்சு தின் பீசஸை கட் பண்ணுறேன். பீட்சா கட்டர் இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்ல மெலிசா கட் பண்ணிடணும். மேலே லேசாக கொஞ்சம் மாவை தூவி விடுங்க. இப்படி மாவை தூவிட்டா நம்ம கட் பண்ண பீசஸ் ஒட்டாமல் வரும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் இல்லாமல் சாஃப்டாக உருட்டி வச்சுக்கலாம். மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெயை தடவி லேசாக கையால் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு பேன் இல்லைன்னா தவாவை சூடாக்கி திரட்டின பரோட்டாவை போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு இதை செய்யுங்க. ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலராக ரோஸ்ட் ஆனதும் ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு வெளியில் வச்சிடலாம். பரோட்டா கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கையில் நல்லா 2 பக்கமும் தட்டி விட்டிங்கன்னா நல்லா நூல் நூலாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. டேஸ்டியான இந்த பரோட்டாவை எப்படி ஈஸியாக வீட்டிலேயே செய்யலான்னு பார்த்தீங்க இல்லையா?
உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் கூட இந்த பரோட்டாவை சர்வ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டு அருமையான ரெசிபிஸ் பார்த்தீங்க. இந்த நூல் பரோட்டாக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.